right. So at 60 hits from the premise, okay. அப்ப எக்ஸிடேஷன் கரண்ட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணல, சரிங்களா? எக்ஸிடேஷன் கரண்ட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணல, அப்போ ஃப்ளக்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். சரிங்களா? எக்ஸிடேஷன் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னா ஃப்ளக்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். அப்போ கோர் லாஸ் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட், இது மாதிரி சொல்லுவாங்க. அது மெத்தட்ஸ் வரும். தென் த வோல்டேஜ் டு பி அப்ளைட் அட் த பிரைமரி. ஃப்ரீக்வன்சி மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்றேன், வோல்டேஜ் ரிமைன் கான்ஸ்டன்ட், சரிங்களா? அப்ப பிரைமரியில எவ்வளவு வோல்டேஜ் தேவை? 50 ஹெர்ட்ஸா இருக்கும்போது 200, நல்லா கவனிங்க, 50 ஹெர்ட்ஸா இருக்கும்போது 200 வோல்ட். அதே டிரான்ஸ்ஃபார்மரு, அப்ப இந்த ரேட்டிங்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரு அதே 200 வோல்ட், 60 ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சி மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ண ஒரு 10 ஹெர்ட்ஸ். அப்ப பிரைமரி சைட்ல எவ்வளவு வோல்டேஜ் நீங்க கொடுக்கணும், சரிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்க போலாம், ஐடியா இருக்கா? நான் இங்க சால்வ் பண்றேன். So EMF equation உங்களுக்கு தெரியும். EMF is equal to 4.44 F into 5 into N அப்படின்னு படிச்சுப்பீங்க ஜென்ரலா. பிரைமரி சைட்னால 1 5 1 N1 அப்படின்னு வச்சுங்க, ஓகேவா? ரைட். இதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இது வந்துட்டு ஏதாவது சேஞ்ச் ஆக போதாப்பா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்துட்டு ஏதாவது சேஞ்ச் ஆக போதா? ஒன்ஸ் நீங்க டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வைண்டிங் வந்துட்டு ஏதாவது சேஞ்ச் ஆகுமானா ஆகாது, இது கான்ஸ்டன்ட், சரிங்களா? ரைட். இந்த ஃப்ளக்ஸ் 5-1 ஆடிபிளா இருக்கப்பா? உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? ஆடிபிளா இருக்கா எல்லாத்துக்கும்? ரைட். 5-1 அப்படிங்கிறது இது என்னவா இருக்கும்? வேரியபிளா இருக்குமா கான்ஸ்டன்டா இருக்குமா? வேரியபிளா இருக்குமா கான்ஸ்டன்டா இருக்குமா? இது எக்ஸைட்டேஷன் கரண்ட் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட், சரிங்களா? எக்ஸைட்டேஷன் கரண்ட் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்னது? எக்ஸைட்டேஷன் கரண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஃப்ளக்ஸ் இது என்னதான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், சரிங்களா? அப்ப 4.44 அப்படிங்கிறது இதுவும் என்னதான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட், சரிங்களா? அப்ப E1 இது F. ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, 50 இங்க வந்துட்டு 60, சரிங்களா? E1 இஸ் நத்திங் பட் பிரைமரி இன்டியூஸ்ட் EMF. EMF என்னது? வோல்டேஜ், சரிங்களா? EMF என்னது? வோல்டேஜ். E1 இஸ் நத்திங், ஏன்னா உங்களுக்கு ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா, சரிங்களா, உங்களுக்கு EMF இஸ் நத்திங் பட் என்னது? N1 இதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா கண்டிப்பா அது E1 கூட என்ன எழுதலாம்? V1, சரிங்களா? ஸோ V1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு F. EMFனா வோல்டேஜ், அப்போ வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு F. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வோல்டேஜுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. நீங்க ஒரு மோட்டாருக்கு வோல்டேஜ் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா மோட்டரோட ஸ்பீடு அதிகமாகும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஏசி மோட்டர்ல 120F/P, சரிங்களா? அப்போ வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு F. ஸோ அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா V new ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி நியூ. அதே மாதிரி V வோல்ட் ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான், டிவைட் பை F வோல்ட். வோல்டேஜ் வந்துட்டு என்ன வோல்டேஜ் கொடுக்குறீங்க? வோல்ட் வேல்யூ 200 வோல்ட், சரிங்களா? ஸோ அப்போ இங்க ஒன்று வந்துடும். F நியூ என்ன கொடுக்குறீங்க? 60. இது F வோல்ட்னு வச்சுங்க, நியூன்னு வச்சுங்க. 60 டிவைட் பை 50 இன்ட்டு வோல்ட் என்ன இருக்குன்னா 200. ஏன்னா ஹை வோல்ட் இது எடுத்துடக்கூடாது, ஹை வோல்டேஜ் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதாவது பிரைமரி சைடு மென்ஷன் பண்ணிட்டாங்க. பிரைமரினா இங்க தானே சப்ளை கொடுப்பீங்க. ஸோ அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 240 வோல்ட், சரிங்களா? 240 வோல்ட். அப்ப நியூ வோல்டேஜ் பிரைமரிக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 240 வோல்ட் கொடுக்கணும், சரிங்களா? 240 வோல்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இருக்கு, சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க டைரக்டாவே இங்கே பார்த்து எழுதிடலாம். 50க்கு 200 வருது, அப்ப 60 ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லிட்டேன். அப்ப 60 வச்சுங்களேன், அப்போ ஒரு 10 ஹெர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 50 இன்ட்டு, அதாவது 1 ஹெர்ட்ஸுக்கு எவ்வளவு அப்படின்னு பாருங்க. 1 ஹெர்ட்ஸுக்கு வந்துட்டு 4 வோல்ட், கரெக்டுங்களா? அப்படியே 200 டிவைட் பை 15 போட்டீங்கன்னா 1 ஹெர்ட்ஸுக்கு 4 வோல்ட். அப்ப எவ்வளவு ஹெர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10 ஹெர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 10 into 4 40 வோல்ட், 40 வோல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 200னா 240, அவ்வளவுதான்.
Right, next question. So in the question bar, on ideal transformer is having 150 turns primary, 150 turns primary and 750 turns secondary. சரிங்களா? The primary coil is connected. The primary coil is connected to a 240 volt 50 hertz source. சரிங்களா? The secondary winding it supplies a load of 4 ohms at lagging power factor of 0.8. What is the power supplied by transformer to the load? சரிங்களா? Option A 4200 watts. Option B 2100 watts. Option C 3640 watts. Option D 3840 watts. Solve பண்ணுங்க. கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர், சரி கொஸ்டின் ஒரு தடவை 2 தடவை படிச்சு பாருங்க. An ideal transformer is having 150 turns. Primarily 150 turns இருக்கு. இது மாதிரி turns, ஒரு turn 2 3 இருக்கு. 750 turns secondary. சரிங்களா? இது என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யாராவது சொல்ல முடியுமா? ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லிட்டாங்க, பட் டர்ன்ஸ் ரேஷியோ வந்துட்டு லாஸ் வந்துட்டு இருக்காது, அவ்வளவுதான். சரிங்களா? 150 750 இது வந்துட்டு ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுன்? ஸ்டெப் அப். சரிங்களா? டர்ன்ஸ் வந்துட்டு செகண்டரியில அதிகமா இருக்கு. ரைட். The primary ideal in the case விட்டுருங்க, ஜஸ்ட் இந்த டர்ன்ஸ் வச்சு சொல்லுங்க. Primary coil is connected to 240 volt 50 hertz source. Primary coil, primary winding வந்துட்டு 240 volt 50 hertz supply கனெக்ட் பண்றீங்க. Secondary winding வந்துட்டு supply a load of 4 ohms at lagging power factor 0.8. செகண்டரி வைண்டிங்ல இருந்து பவர் டெலிவர் ஆகுது எவ்வளவு அப்படின்னா 0.8 பவர் ஃபேக்டர் லோடுக்கு 4 ஆம்ஸ் கரண்ட் பாஸ் ஆகுது. வாட் இஸ் த பவர் சப்ளைடு பை த டிரான்ஸ்ஃபார்மர்? பவர் வந்துட்டு லோடுக்கு எப்படி டெலிவரி ஆகும்? அதாவது செகண்டரி வைண்டிங்ல இருந்து வர கரண்ட் 4 ஆம்ஸ் லோடுக்கு டெலிவரி ஆகுது. என்ன பவர் ஃபேக்டர்ல ஆப்ரேட் ஆகுது அந்த லோடு அப்படின்னா 0.8 பவர் ஃபேக்டர் லேகிங் இண்டக்டிவ் லோடு. அப்ப எவ்வளவு பவர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து லோடுக்கு வந்துட்டு டெலிவர் பண்ணும் அப்படின்னு கேட்டேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போறேன். ஸோ இதுல பவர் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பவர் டெலிவர், பவர் சப்ளைடு பை த டிரான்ஸ்ஃபார்மர் டு த லோட். பவர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து லோடுக்கு எவ்வளவு சப்ளை பண்ணும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ அப்போ P ஈக்குவல் டு VL, லோடுக்கு போடுறதுனால அந்த லோடு வோல்டேஜ் IL, லோடு கரண்ட் இன்ட்டு காஸ் ஃபை. நம்மளுக்கு லோடு கரண்ட் கொடுத்துருக்காங்க 4 ஆம்ஸ்னு, காஸ் 5 பவர் ஃபேக்டரும் கொடுத்துருக்காங்க 0.8. அப்ப என்ன தெரியாது? VL இஸ் நத்திங் பட் VL வந்து லோடு வோல்டேஜ். லோடு வோல்டேஜ் எங்க கனெக்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, லோடு வோல்டேஜ் எங்க கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா செகண்டரி வைண்டிங். கரெக்ட் தானே? இதுதான் செகண்டரி வைண்டிங். இங்க E2 இருக்கும். ரைட். அப்ப இந்த இடத்துல லோடு வோல்டேஜ் இருக்குங்களா, இதுதான் செகண்டரி வோல்டேஜ் V2. V2 இஸ் நத்திங் பட் VL. சரிங்களா? VL இஸ் நத்திங் பட் V2 செகண்டரி வோல்டேஜ். ரைட். அப்ப V2 நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப எந்த ரிலேஷன் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின்ல பாருங்க, டர்ன்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பிரைமரி டர்ன், செகண்டரி டர்ன். எகைன் மறுபடியும் பிரைமரி வோல்டேஜ் 240 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்க என்னன்னா V2 கண்டுபிடிச்சிடலாம். அப்ப டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ அப்ப என்ன வரும் உங்களுக்கு? V2 டிவைட் பை V1 ஈக்குவல் டு N2 டிவைட் பை N1. நம்மளுக்கு V2 தான் நம்மளுக்கு வேணும்.
So V2 equal to N2 divided by N1 into V1. அப்ப V2 equal to N2 என்ன பாருங்க, number of turns in second is 750 divide by 150 into number of turns இது பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் சப்ளை வோல்டேஜ் 240 கொடுத்துருக்காங்க சரிங்களா, 240 ரைட். அப்ப இதை வச்சு நீங்க செகண்ட் கண்டுபிடிச்சலாம். how many times? ஸோ இது வந்துட்டு 5, இது வந்துட்டு 3 கரெக்டுங்களா? சரி டைரக்டாவே 5 150 into 5 750. ஓகே, ஸோ அப்போ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஒரு 240 இன்ட்டுனா 1200 12 சரிங்களா, 1200 ரைட். ஸோ P equal to VL is nothing but V2. ஸோ 1200 into IL என்ன இருக்குன்னா கொடுத்துருக்கிறது 4 ohms கொடுத்துருக்காங்க லோடு கரண்ட் 4 ohms, பவர் ஃபேக்டர் 0.8. ஸோ அப்போ இன்ட்டு 0.8 அப்ப இது என்ன வரும் உங்களுக்கு 4800 இன்ட்டு 0.8. அப்போ 8ஆல பண்ணீங்கன்னா 0 0 64 6 வரும் 38. ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் இங்க இருக்குங்களா, ஸோ ஒரு டெசிமல். ஸோ வாட்ஸ் அப்போ 3840 வாட்ஸ் சரிங்களா, 3840 வாட்ஸ். ஸோ 3840 வாட்ஸ் என்ன எங்க இருக்கு, ஆப்ஷன் டி சரிங்களா. சிம்பிள் கொஸ்டின் தான், பட் ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ இது கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். The applied voltage of a certain transformer is increased by 75% while the frequency of applied voltage is reduced by 25%. The maximum core flux density will, option A, it increases approximately by 7 times. Option B, approximately it reduces by 1/3. Option D, approximately it increases by 3 times. Option C, it remains same. Solve பண்ணுவோம். It remains same. Right. So question நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. The applied voltage of a certain transformer is increased by 75% while the frequency of applied is reduced by 25%. Maximum core flux density. Actually என்ன கேக்குறாங்க அப்படின்னா maximum core flux density. Solution இங்க எழுது. Core flux density அப்படின்னா உங்களுக்கு flux per area ன்னு இருக்கும். இங்க flux பத்தியோ ஏரியா பத்தியோ அவங்க கொடுக்கல. இன்னொரு ஃபார்முலா இருக்கும், V/F அப்படின்னு பிடிச்சிருப்பீங்க சரிங்களா. Flux density is depends on supply voltage divided by frequency. Flux வந்துட்டு எப்பயுமே உங்களுக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் Bmax இன்னொரு ஃபார்முலா, Bmax equal to 5AM divided by A. உங்களுக்கு தெரியும் for all load condition maximum flux, that is core flux remain constant ஏரியால. அப்ப இது கான்ஸ்டன்ட் அப்படின்னா Bm வந்துட்டு எப்பயுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும் சரிங்களா. பிராக்டிகல் சரிங்களா, கான்ஸ்டன்டா தான் மெயின்டைன் பண்ணணும் ரைட்.
ரைட். அப்ப இங்க என்ன கேக்குறாங்க பாருங்க, இந்த ஃபார்முலா அப்ளைடு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அப்ப டைரக்டா இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ பி மேக்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் என்ன இருக்கு, நான் டைரக்டா எழுதுறேன். 75% இன்க்ரீஸ் ஆகுதுனா நார்மலா உங்களுக்கு என்ன இருக்கும், 100% இருக்கும். அப்ப 75 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 100 + 75 175 டிவைட் பை ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கு, இட் ரெடியூஸ்டு பை 25%. நார்மலா 100% இருக்கும், அதுல 25% ரெடியூஸ் பண்ணீங்கன்னா 75 வரும். கரெக்டுங்களா? அப்ப இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 25 இது நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன போறது, 175 டிவைட் பை 75, ரைட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 7/3 வருதா, 15 பண்ணீங்க 25 பண்ணீங்கன்னா 7 டிவைட் பை 3, அப்போ 2.33 சம்திங் வரும். 2 பாயிண்ட்னு எதுவுமே இல்லை, சரிங்களா? இது அப்ராக்சிமேட்டா என்னன்னு எடுத்துக்கலாம்னா 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனாலதான் இட் அப்ராக்சிமேட்லி இன்க்ரீசஸ் பை 3 times, சரிங்களா? இட் அப்ராக்சிமேட்லி இன்க்ரீசஸ் பை 3 times, சரிங்களா? ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ. ரைட், ரிமைனிங் கொஸ்டின் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.